நம்ம பிரெயினை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சில ஃபேக்ட்ஸ் என்னன்னு சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். ஹலோ கைஸ், நம்ம பிரெயின் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு நம்ம உடம்புல இருந்து 20% பிளட்டையும் 20% ஆக்சிஜனையும் யூஸ் பண்ணி அதுக்கு தேவையான எனர்ஜியை கிரியேட் பண்ணிக்குமா. பிரெயின் டோட்டலா 73% வாட்டர் சோர்ஸ்ல இருக்குதான். இதுல 2% வாட்டர் சோர்ஸ் கிடைக்கலனா கூட ஞாபகம் மறதியும் நாலேஜ் பவரையும் அதிகமான அளவு பாதிக்குமா. நம்ம பிரெயினோட ஸ்டோரேஜ் எவ்வளோன்னு இது வரைக்கும் நம்ம யோசிச்சிருக்கோமா, அதுக்கும் அளவு இருக்கு. நம்ம பிரெயினால 25 லட்சம் GB வரைக்கும் இன்ஃபர்மேஷன்ஸை ஸ்டோர் பண்ண முடியுமா. நம்ம திங்கிங் அண்ட் ஓவர் திங்கிங் பண்ணுறதுக்கும் ஃபுல் ரீசன் நம்ம பிரெயின் தாங்க. ஒரு நாளைக்கு 50,000 இருந்து 70,000 வரையிலான யோசனைகளை யோசிச்சுட்டே இருக்குமா. அதில் 60 இருந்து 70% வரைக்கும் நெகட்டிவான யோசனைகளாக தான் இருக்குமா. நம்ம பாடி பார்ட்ஸ் இயங்குறதுக்கு மெயினான ரீசன் பிரெயின் தான் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் பர்டிகுலராக பிரெயினில் இருக்க நியூரான்ஸ் தான் பிரெயின் மற்ற பார்ட்ஸ்க்கு இன்ஃபர்மேஷனை அனுப்புறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுறதோட ஸ்பீட் எவ்வளோ இருக்குன்னு தெரியுமா. அதோட டிரான்ஸ்ஃபர் ஸ்பீட் 241 இருந்து 435 கிலோமீட்டர் ஸ்பீடில் இருக்குமா. ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ்க்கும் ஏற்ற மாதிரி டிரான்ஸ்ஃபர் ஸ்பீட் டிஃப்ரென்ஸ் ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நமக்கு ஒரு அடிபடுது இல்லாட்டி ஒரு கொசு கடிக்குது அப்படின்னா, அதாவது ஒரு வலி உணர்ச்சி ஏற்படுது அப்படின்னா, அந்த டைமில் பிரெயினோட அந்த டிரான்ஸ்ஃபர் ஸ்பீட் 400 கிலோமீட்டர் ஸ்பீட் வரைக்கும் இருக்குமா. அதே நாம் சாப்பிட்றப்போ நடக்கிறப்போலாம் 200 இருந்து 300 கிலோமீட்டர் ஸ்பீடில் இருக்குமா. நம்ம பிரெயினால் 6 நிமிஷம் வரைக்கும் ஆக்சிஜன் இல்லாமல் இருக்க முடியுங்க. அண்ட் நம்ம மூளைக்கு போகிற பிளட் சர்க்குலேஷன் 8 நிமிஷத்துக்கு ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா மெமரி லாஸ் அண்ட் பிரெயின் டெட், மூளை சாவு அடைகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே கைஸ், இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனல் மை கருத்து வாட் இஸ் ஐம் சேயிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மை கருத்து வாட் இஸ் ஐம் சேயிங்